இவ்வளவு விஷயத்துக்கு பயப்படுறீங்களே, ஆக்சுவலா இந்த பயம் உங்களுக்கு எப்ப இருந்து ஆரம்பிச்சது? அது நினைக்கத்தான் பயமா கிடக்குது டாக்டர். எதுக்கு நினைக்கிறீங்க? நினைச்சு பார்க்காம சொல்லுங்க. நினைக்காம சொன்னாலும் அழுது போடுவேன். அழக்கூடாது, அழாம சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். சிரிச்சுக்கொண்டோ? அது மெத்த கடினம் தான் என்றாலும் முயற்சி செய்து பார்க்கிறேன். சின்னன்ல எல்லாரும் இந்த தைரியமான பிள்ளை என்றுதான் சொல்லுவேன். நானும் அப்படித்தான் இருந்தேன். அந்த நாளில எங்கட ஊர்ல ஒரு கலவரம் வந்தது. என்ன கலவரம் என்று அன்றைக்கு எனக்கு விளங்க இல்லை, இன்னும் விளங்க இல்லை. திடீரென்று ஒரு நாள் ஆகாயத்திலிருந்து கூரையை பிச்சு கொண்டு வீட்டுக்குள்ள நெருப்பு துண்டங்கள் மாறி வந்து விழுந்தது. செல்லடிக்கிறாங்கள் என்று கூவிக்கொண்டு அம்மாவும் அப்பாவும் என்ற கையை பிடிச்சு கொண்டு வீட்டுக்கு வெளியில வாஞ்சவங்க. அப்ப ஒரு நெருப்பு துண்டு அப்பாவின் காலில வந்து பட்டு கால் துண்டாடி போட்டு ஒற்றே அர்த்தம். அம்மா குளறி அழுது கொண்டு புடவை தலைப்பை எடுத்து காலில கட்டு போட்டவ. சொல்லுங்க. அந்த நேரம் பார்த்து இஜும்பு தொப்பியும் கையில துப்பாக்கியுமாக 4-5 பேர் அங்க வந்தவங்க. ஊர்ல எல்லாரும் என்ற அம்மாவை நல்ல வடிவான மனுஷி என்றுதான் சொல்லுவினம். அது உண்மைதான். அந்த வடிவ பிழையான எண்ணத்தோட அந்த இஜும்பு தொப்பிக்காரங்க பார்த்துட்டவங்க. குற்றுவிழா கிடந்த என்ற அப்பாவை வெடி வச்சு கொண்டு போட்டு அம்மாவை கதறு பற்றைக்குள்ள இழுத்து கொண்டு போனவங்க. நான் சின்ன பெடியம் தானே, கையில இடச்ச காலி எல்லாம் எடுத்து அவங்கள மேல எரிஞ்சனான். அதுல ஒருத்தன் முடிய பிடிச்சு தூக்கிங்க எறிஞ்சவன். தலகல்லில் போதும் போட்டு விளந்து போன நான் கண்ணை திறந்து வாக்க வடிவான என்ற அம்மா அந்த வடிவெல்லாம் போய் தலைவிரி கோலமா பிரம பிடிச்சது போல இருந்தவன். ஒரு மடியில நான், இன்னொரு மடியில இறந்து போன என்ற அப்பா. நான் என்று அழுத நான். அம்மா அழ இல்ல, என்னையும் அழ வேண்டாம் என்று சொன்னவன். இந்த வரடா, நீதான ஒரே ஆண் பிள்ளை, தைரியமாக இருக்க வேணும், இனி பயப்படக்கூடாது என்று சொன்ன அந்த நிமிஷம் முதல் எதை கண்டாலும் பயம் டாக்டர். அழாமல் சிரிச்சு கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். அழுது போட்டேன், சாரி. அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையில அம்மாவும் போட்டார்.